ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு கூட்டு செய்ய போகிறோம். அந்த கூட்டு ரெசிபி செய்கிறதுக்கு பச்சை பருப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால தான் நாங்கள் இதை சிறு பருப்புன்னு சொல்கிறாங்க சில பேர் பச்சை பருப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த பருப்பு வச்சு தான் நாங்கள் கூட்டு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டு. ஏன்னா நாங்கள் இந்த பருப்பு போட்டு செய்ய போகிறோம்ல, அதனால தான். ஸோ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டோம். அந்த பாத்திரத்தில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சிறு பருப்பு இதை நாங்கள் போட்டாச்சு. நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி சூப்பரான டேஸ்டியான டெலிஷியஸான கூட்டு ரெசிபி உங்களால் செய்ய முடியும். சரிங்களா? நம்ம கூட்டு செய்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி இந்த பச்சை பருப்பை நல்லா வறுத்துக்கணும். ப்ளெயினாகவே வறுக்கணும். பார்த்தீங்களா, எந்த ஆயில் அது இதுன்னு எதுவுமே நாங்கள் போடலை. சரி, நாங்கள் எப்படி செய்கிறோன்றத நீங்கள் ஃபுல்லாகவே கவனித்தாலே நீங்கள் ஈஸியாகவே கற்றுப்பீங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி பச்சை பருப்பு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கும். வாங்கி கண்டிப்பாக நிறைய வச்சுக்கோங்க வீட்டில். கூட்டுலாம் செய்யும்போது இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த பருப்பு, சிறு பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா அது மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். எதுக்காகன்னா அந்த பருப்பை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம சூடாக இருக்கும் இல்லையா ரோஸ்ட் பண்ணது, அதனால் நம்ம கரண்டி வச்சு என்ன பண்ணிப்போனா நல்லா இது மாதிரி கிண்டிக்கிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிடலாம். சரிங்களா? வடிகட்டும் போதே பார்த்து வடிகட்டுங்க. ஸோ அந்த கழுவின தண்ணியை வடிகட்டாச்சு. இது வேஸ்ட்டு தான், நம்ம கீழே ஊற்றிடலாம். இப்போது நம்ம க்ளீன் பண்ணின அந்த பச்சை பருப்பு இருக்குது இல்லையா, அது மேலே நிறைய தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். எதுக்காகனா இது நல்லா வேக விட போகிறோம். பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொட்டிக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பெருங்காயம் நம்ம வந்து செய்கிற ரெசிபீஸில் கட்டாயம் பயன்படுத்திக்கணும். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பருப்பு நல்லா வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அந்த பருப்பு நல்லா வெந்துடும். சரிங்களா? புடலங்காய் கூட்டு ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ புடலங்காவை எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு சின்ன சின்ன பீசஸாக. வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். அதே கடாயிலேயே அந்த பருப்பு கூடவே வேகட்டும், அதனால் அதிலே போட்டுடலாம். ஆல்ரெடி சிறுபருப்பு வெந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதுலேயே இந்த புடலங்காவை போட்டு வேக விட்டுடலாம். இதில் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டாச்சு. இது வந்து 1/2 கிலோ புடலங்காய். சரி, சூப்பராக இருக்க போகுது இந்த கூட்டு ரெசிபி. எப்படி செய்கிறோன்னு ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த புடலங்காய் சிறுபருப்பு எல்லாம் வந்து ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாமா. நல்லாவே வந்திருக்கு. நல்லா சூப்பராக அந்த சிறுபருப்பும் சரி அந்த புடலங்காவும் சரி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் இது எப்படி புடலங்காய் கூட்டு ரெசிப்பியாக மாற்றுறோன்றதை பாருங்கள். ஸோ கேர்ஃபுல்லாக வேறு ஒரு எண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து தாளிக்க போகிறோம். சிறுபருப்பு புடலங்காய் எல்லாம் நல்லா வெந்துச்சுல, அதெல்லாம் தனியாக வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் ஆயிலெலாம் ஊற்றிக்கலாம். எதுக்காகனா இப்போ ஃபைனல் ஸ்டெப்பு தாளிக்க போகிறோம். ஸோ இப்படி தாளித்தா தான் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் புடலங்காய் கூட்டு ரெசிபி. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு.
புடலங்காய் கூட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டாச்சு. நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு இப்போது உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ உப்பு போட்டு வதங்கினா ஒரு குயிக்காக ஃபாஸ்ட்டாகவே அந்த ஒரு கோல்டன் கலருக்கு மாறிடும். நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ கொத்தமல்லியை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லையா சிறு பருப்பையும் புடலங்காவையும், அதை அப்படியே அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டோம். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சூப்பரான டேஸ்டியான புடலங்காய் கூட்டு ரெசிபி ரெடி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி சமைச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கூட்டு ரெசிபினாலே கொஞ்சம் அந்த தண்ணியாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது தண்ணியாகவே இருக்கட்டும், அப்போ தான் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி புடலங்காய் கூட்டு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி இது.
ஸோ அருமையாக தாளிச்சிட்டோம் பாருங்கள். புடலங்காய் கூட்டு ரெசிபி எவ்வளோ சூப்பராக செஞ்சு வச்சுருக்கோம். புடலங்காய் கூட்டு ரெசிபி ரெடி. Thank you so much for watching.